மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த இன்டர்வியூ நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. இந்த இன்டர்வியூ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். தனி மனித வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு ஏறத்தாழ பல விஷயத்தை இந்த இன்டர்வியூவில் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வாழ்க்கையோட அப்ரோச்சை எப்படி பார்க்கணும், என்ன ஏதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை பேசியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக ஒரு 5 நிமிஷம் இருக்குது. அந்த 5 நிமிஷத்தை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பொய்யான கட்டமைப்பை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதை அத்தனையுமே ஏகே அவர்கள் உடைச்சிட்டாங்க. இனிமே ஏகே அவர்களை அரசியல் ரீதியாக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், திமுக காரங்களா உங்களை மாதிரி மானகட்டவங்க வேறு யாருமே கிடையாதுங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, பல்வேறு விதமான கேள்விகளை அட்ரஸ் பண்ணிட்டே வராங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்களுடைய சக நடிகர் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் களத்துக்கு போயிருக்காரு, கூச்சிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. அதற்கு முன்னாடி அந்த இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. நான் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த கேள்வி கேட்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு சில விஷயத்த சொல்லிடுவேன். எனக்கு ஒரு கேள்வியை நான் கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சுன்னா அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். ஒரு 10 செகண்ட் நான் அமைதியாக இருப்பேன். நான் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்குங்க, இந்த கேள்வியை மறுபடியும் கேட்காதீங்க, இந்த கேள்வி எனக்கு பதிலளிக்க விருப்பம் இல்லைங்கிறத சொல்லிட்டு தான் நான் இன்டர்வியூவே கொடுப்பேன்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் சில விஷயத்த சொல்கிறார். ஆனால் இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா அஜித் அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கமே கொடுக்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயம்னு சொல்லி தன்னுடைய பாராட்டை தெரிவிக்கிறாங்க. ஜனநாயகத்தோட அற்புதமே என்ன தெரியுமா? மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தேவைப்படுற தலைவரை அவங்க தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் என்னுடைய கோ ஆக்டர் மட்டும் கிடையாது, அரசியல் களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற வர்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது எப்படிப்பட்ட முடிவு, எந்த மாதிரி முடிவு, இந்த ஃபேன்ஸ் ஓட்டர்ஸாக மாறுவாங்களா அப்படிங்கிற சில கேள்விகளை கேட்குறாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான தரமான விளக்கத்தை கொடுக்குறாங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சினிமா மையப்படுத்தி சொல்கிறாருங்க. யாருமே ஒரு மோசமான சினிமா எடுக்கணும்னு சொல்லி எடுக்க மாட்டோம். எல்லாருமே படம் எடுக்கும்போது நல்ல படமாக எடுக்கணும், சூப்பரான படமாக எடுக்கணும் தான் நம்ம எடுப்போம். ஆனால் ஒரு படம் பார்த்துட்டு வெளில வர ஒருத்தர் படம் நல்லாவே எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு படம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எடுக்கலை, நல்லா வரணும்னு தான் எடுக்கிறோம். அதே மாதிரி தாங்க பாலிடிக்ஸும். இங்கே உட்காந்துங்கன்னு நான் என்ன வேணால் பேசலாம், இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாது, இது சரியாக இருக்கும், இது சரியாக இருக்காது, பாலிசி டிசைன் பண்ணுறது, கொள்கைகளை வடிவமைப்பு செய்கிறதுனா இங்கே உட்காந்துட்டு ஏகே என்ன வேணால் பேசலாம். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. கிரவுண்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் யதார்த்தம் தெரியும். இந்த மாதிரி கேள்விலாம் என்கிட்ட கேட்காதங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாரு. ஸோ இது அதோட ஒர்க் ஆகுமா, இவங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்லை என்னுடைய ஃபேன்ஸ் இதை பண்ணுவாங்களா அதை பண்ணுவாங்களான்னு சொல்லி இந்த மாதிரி எந்த கேள்விக்குமே கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாமல் நான் பதில் பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒன்றை தெளிவுபடுத்துறார். மூணாவது பார்த்தீங்கன்னா, அஜித் அண்ணா பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் எங்கள்கிட்ட அரசியல் ரீதியாக பேசிட்டாரு, தனிப்பட்ட முறையில் அப்படி செஞ்சுட்டார் இப்படி செஞ்சுட்டான்னு சொல்லி இந்த திமுக உடன்பிறப்புகள் நிறையா பேச ஆரம்பித்தாங்க. உதயநிதியோட ஃபோன் கான்வர்சேஷன்லாம் அஜித் அண்ணா இருக்காருலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டாங்க. அதுக்கும் அஜித் அண்ணா பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் வேட்டு வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பாலிடிக்ஸ் தாங்க, பாலிடிக்ஸ் நான் பேசுவேன் தான், ஆனால் என்னுடைய க்ளோஸ்டு சர்க்கிளில் கூட நான் கவனமாக தான் பேசுவேன். நான் இதை இனிமேல் பிரேக் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய க்ளோஸ் சர்க்கிளில் கூட நான் ஓப்பனாக பாலிடிக்ஸ் பேச மாட்டேன் சொல்றார். ஸோ அவ்வளவு தூரம் பாலிடிக்ஸை ரொம்ப கண்ணும் கருத்துமாக தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஸ்டேட் பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு தோளில் வைக்கிற ஒரு சுமை, அந்த சுமையை நம்ம ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ ஈஸியாக கருத்துக்கள் தெரிவிக்கிறதோ சரியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன இருந்தாலும் என்னுடைய கோ ஆக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியல் களத்தில் குதிச்சது அப்படிங்கிறது 100% துணிச்சலான முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். இங்கே நான் இனிமேல் என்ன சொல்கிறேன்னா, அஜித் அண்ணா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, எனக்கு அரசியல் ஆசை கிடையாது, அரசியல் சார்ந்த கருத்துக்களை சொல்கிறதுக்கு எனக்கு சரியான தகுதி இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி எனக்கு தெரியாது, தெரிகிறவங்க தான் அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். எனக்கு தெரிஞ்ச பாலிடிக்ஸை நான் ஓட்டு போடுறதுக்கு என்ன தெரியுமோ அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். பேசுகிற அளவு பார்த்தீங்கன்னா நான் பாலிடிக்ஸ் பேசுகிற அளவு எனக்கு எப்படி சொல்கிறது, அது அவ்வளோ தூரம் நான் ஈடுபாடாக பேசுகிற ஆள் நான் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். இனிமேல் அஜித் அண்ணா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ திமுகவுக்கு அஜித் அண்ணா சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு கட்டமைக்கப்பட்ட பின்பத்தை 10 வருஷம் கழித்து பேட்டி கொடுத்து உடச்சி விட்டாப்புல. இனிமேல் திமுக காரங்க இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களை மாதிரி மானங்கட்டவங்க வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ ஒரு ஆக்டரை பாலிடிக்ஸில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வடிவேலு திமுக மேடையில் ஏறி பேசினார், அவரை பாலிடிக்ஸுக்கு பயன்படுத்தலாம். போஸ் வெங்கட் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்குறாரு, அவரை பாலிடிக்ஸுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வேறு சில கட்சிகளை பார்த்தோம்னா பிஜேபியில் குஷ்பு அவர்கள் இருக்காங்க, அவங்கள பாலிடிக்ஸுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அந்த இண்டிவிஜுவல் ஒருத்தரை பாலிடிக்ஸுக்கு பயன்படுத்துகிறீங்கல்ல, அவர் முதல்ல அனுமதி வாங்குங்க. எப்போ உங்களை நான் இந்த கட்சிக்கு நான் பயன்படுத்த போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திமுகவில் எம்ஜிஆரோட படங்களை திமுக பயன்படுத்திக்கிச்சு. எம்ஜிஆர் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் அந்த படத்தில் பயன்படுத்தினாங்க. அண்ணாக்கு இருந்த அந்த ஒரு கட்டுப்பாடு, அந்த ஒரு விஷயம் எதுவுமே இப்போ இருக்கக்கூடிய திமுக காரன் கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஜித் அவர்களோட ஒப்பீனியனை கேட்காம அவர் பண்ணதா அவருக்கே தெரியாமல் ஒரு வேலையை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. ஸோ 10 வருஷம் கழித்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாலும் நச்சுன்னு நறுக்குன்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் அவரை உங்களுடைய பாலிடிக்ஸில் பயன்படுத்தாதீங்க. முதல்ல ஒருத்தரை நம்ம பயன்படுத்துகிறோன்னா அவருடைய கருத்துக்கள், அவருடைய அனுமதிகள் ரொம்ப முக்கியம். அவர் நேரடியாக சொல்கிறாரு, மறைமுகமாக சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்போலாம் விஜயண்ணாவோட ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க. அதாவது சீமானனே விஜயண்ணா பற்றி ஒரு நல்ல இவங்க மாதிரி அண்ணன் தம்பி கிடையாதுங்கிற ரேஞ்சில் இருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா மைக் எடுக்கவா அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடும்போது விஜயண்ணாவோட அனுமதியே இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இப்போ நடிகர்னு பேசுகிற இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க அந்த மைக் அப்படிங்கிற வார்த்தை வந்தோன்னா மைக் விஜயண்ணா பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இந்த 2024 எலெக்ஷனில் இதுக்கு நாம் தமிழருக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நபர் இருக்காருன்னா அவர்கிட்ட முழு அனுமதி வாங்கி, அல்லது அந்த நபர் பாலிடிக்ஸில் இருந்தாருன்னா பயன்படுத்திங்க. வடிவேல் பயன்படுத்தினதாக இருக்கட்டும், இப்போ மயில்சாமி அண்ணாதுரை இறந்து போனார்ல, அவர்லாம் பாலிடிக்ஸில் இருந்தார். அவர்லாம் பாலிடிக்ஸில் இருக்கும்போது அவரை பயன்படுத்திக்கலாம். பாலிடிக்ஸுக்கும் தனக்கும் ரொம்ப தூரம், பாலிடிக்ஸில் எனக்கு ஆசையே கிடையாதுன்னு சொல்கிற ஒருத்தர் என்னுடைய நோக்கம் எல்லாமே என்னுடைய கேரியரில் வேறு சில விஷயத்தை நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ ஒரு நடிப்பு அப்படிங்கிற ஒரு துறையில் இருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் ரேசிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கேன். இதில் என்னுடைய கவனம் முழுக்க இதில் இருக்குது. நான் ஒரு மோட்டார் சைக்கிள் கம்பெனி ஒன்று, டூரிங் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறதுல என்னுடைய எண்ணங்கள் அத்தனையுமே போயிட்டுருக்குன்னு பேசுகிற ஒருத்தரை சம்மந்தமே இல்லாமல் பாலிடிக்ஸில் கொண்டு பேசி இவருக்கு எதிராக இவரை வச்சா அப்படிங்கிறதுக்கு அவரோட அனுமதி வேணும்ல. நீங்களே கொண்டு வச்சிங்கன்னா அந்த கட்டமைக்கப்பட்ட பின்பம் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஓப்பன் அப் ஆகி சுக்கு நூறாக உடஞ்சி போகும். தயவு செய்து இதை செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தேங்க்யூ ஏகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகாக பாலிடிக்ஸ் பேசுகிறாரு. குடியரசு மாளிகையில் இருக்கக்கூடிய புரோட்டோக்காலை பார்த்ததுலே ஒரு பொலிட்டீஷியனாக இருக்குது எவ்வளோ கஷ்டங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு பேசுகிறாரு. ஸோ பாலிடிக்ஸ் பேசுனாருன்னா நல்லாயிருக்கும், ஆனால் அதற்கு அவர் விருப்பம்லாம் சொல்கிறாரு. அதுக்கு மேலே நம்ம அதை பற்றி பேசுகிறது சரியாக இருக்காது. ஸோ தெளிவுபடுத்தின ஏகேக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.